பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 24 முதல் 29 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அவர் அங்கே ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்கப் பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரைப் பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்குப் போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளைத் தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படிச் சொன்னதால் போகலாம். பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மூவொரு இறைவா, கானானிய பெண்ணின் நம்பிக்கையைப் போல எங்கள் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தும். உம் திருக்கரங்கள் எங்கள் வாழ்வில் இயங்கும்படி செய்யும். எமது ஜெபத்தால் உம்மை என்றும் அன்பு செய்யும் அருளைத் தாரும். எம் பிள்ளைகள், உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் ஆசீர்வதியும். திரு இரத்தத்தால் எங்களை கழுவியருளும். பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும். ஆமென்.